வந்தவனையே நடப்பறைகள். ரொம்ப நாள் நம்ம சேனலில் வீடியோ வந்துருக்காது. ஏன்னா கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை. இப்பவும் அதே கண்டிஷன் தான் இருந்தாலும் வீடியோ போடணும்ல. அதுக்காக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். காலையில் எழுந்திரிச்சாச்சு. ஒரு 5:40க்கு எழுந்துச்சு பல்லுக்கு டேஸ்ட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இங்கே வர்றதுக்கு. வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க 4 பேரோட இங்கேயே தீயோ சியான்சி சியான்றா இவங்க 4 பேருக்கும் மத்தியானம் லஞ்ச் வந்து என்ன செய்ய போகிறோன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இங்கே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிரியாணி எனக்கு பிரியாணி செய்யும்போது அவங்க கொஞ்சம் இருந்தது. சரி 4 பேர் கரெக்டாக ஒரு நிறைய சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது அந்த பட்டாணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கரண்ட் மீல்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கும்போதே ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பண்ண போகிறேன். ஆனால் பிரியாணி கிடையாது, புதினா புலாவ் பண்ண போகிறேன், பண்ணி கொடுக்க போகிறேன். அதான் விரும்பி சாப்பிடுவாங்க. 2-3 டைம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சரி வச்சு கொடுத்துட்டு அவிச்சு முட்டை செஞ்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிடுவாங்க. இல்லைன்னு வழக்கம் கூட தயிர் சோறு லெமன் சோறு கொண்டுருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு டீயாக போட்டுக்கிறாங்க. ஏன்னா இந்த வீட்டில் டீலாம் என்ன சோறுலாம் கூட வாங்குவாங்க சில பேர், டீலாம் சில பேர் வாழைய மாட்டாங்க. அதில் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறேன். அவனை இப்போ எழுப்புடைய வீடியோ எடுக்கிறதுக்காண்டி அவன் நினச்சிருப்பான், ஐயோ டீ தான் தரப்போறாங்க அப்படின்னு ஒருத்தர் எவ்வளோடி வந்து என்னை ஏமாத்திட்டீங்களே இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டீயையும் போட்டு ஊற்றி ஏற்றி வச்சிட்டோம்னா நம்ம பாட்டுக்குள்ள அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தேயிலையை போட்டு மாமா ஊட்டி அது வந்து மூணாறு இப்படி எல்லா இடத்துலையும் தளபதி வந்து ஒரு 4 நாளாக சுற்றிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் அந்த ஊட்டி தேயிலை அங்கே இங்கே கிடைக்கிற நார்மல் தேயிலைக்கும் இந்த தேயிலைக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. நான் நினைப்பேன் எல்லாமே ஊட்டியிலேருந்து தானே வருது, இதில் எங்கே டிஃப்ரெண்ட் இருக்க போகுதுன்னு. ஆனால் இங்கே இருக்கிற தேயிலைக்கு வந்து டேஸ்ட்டு இந்த ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. இங்கே பாருங்கள் எங்கள் அடுப்பு எப்படி எரியுது. இதாவது பரவாயில்லைங்க, இதை வச்சு கொஞ்சம் சோறு சாப்பிட்றோம். இந்த இருக்கு பாருங்க, இவன் சுத்தமாகவே எரிய மாட்டான். ஒரு கிண்ணம் வச்சா கூட சூடாகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நான் எப்பயுமே டீ போடும்போது அந்த இஞ்சி தேயிலை எல்லாம் போட்ட உடனே சீனியும் உள்ளேயே போட்டுருவேன். தனியாலாம் சீனியை காத்திட்டு கிடக்க மாட்டேன், இதோடு சேர்ந்து போட்டுருவேன். நல்லா கொதிச்சு கொஞ்சம் டீ டேஸ்டாகும். வாங்கிட்டு நாட்டு சக்கரை நல்லா இதான் ஒரிஜினல் நாட்டு சர்க்கரைன்னு சொன்னாங்க. ஆமாம், ஆனால் இங்கே கசக்குதுன்னு சொல்லிட்டு எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. சூப்பராக இருக்குது. அப்போ உனக்கு என்ன நான் போட்டு தரேன். நாட்டு சர்க்கரையை வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம். இருக்கிற கொஞ்சோண்டு அரிசிக்கு காய்கறியில் போட்டு தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணுவோம். அழகான 5 பிள்ளை இருக்கு வீட்டில், பார்த்து 4 பிள்ளைக்கு தான் ரெடி பண்ணுறிய. 5 பிள்ளை ஒன்றையோட சேர்த்தாடா. எத்தனை நாளைக்கு நீ குழந்தையாவே இருக்க போறடே. வளர்ந்தாச்சு, 18 வயசு தாண்டிட்டாவே எறும்பு மாடுதான். குழந்தையா அப்பாமா. நேற்றுவே வேண்டியது. நம்ம ஒரு சாயோட சந்தைக்கு போனோம்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். பெரிய மேம் அவ்வளோ பிஸியாக இருக்கீங்களோ? சந்தைக்கோட போக முடியும்னு சொல்லிட்டீங்க, அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. என்ன வேலை வேலை அதைத்தாண்டா சொல்கிறேன். பின்ன பிஸியாக இல்லாமல் ஒன்று மாதிரி வெட்டி நினச்சேன். நீ பாருங்க கீழே பாருங்க என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க. நீ காலையில் எழுந்து 10 மணி நேரம் வெட்டியாக தானே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு வேலை செய்யணும். ஆனால் காலையில் எந்திரிக்கும் போதே வேலை. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு வேலை, இது வந்து உங்கள் பெண்களோட கடமை. நாங்கள் வேலை பார்த்தா கடமை.
நீ வேலை பார்த்தா இருந்தா பண்ணலாம். டீ தருவாங்க இருக்கட்டும்டா. நன்றாக சூடாகி விட்டு நானும் சாயலி விட்டு வருவா போயிட்டோம். இன்னைக்கு இந்த கருவாடோட அக்காவுக்கு அர்ஜென்ட்டாக போகணும். இது போட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் இந்த பட்டை இதெல்லாம் தனித்தனியாக லூசிட்டு இருக்குங்களா, அது மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா? என்ன கலர் ஒன்று அந்த அக்காவுக்கு வந்துடும். மஞ்சள் இருக்கு போடலாம். எடுக்கிறேன். அரைச்சி இன்னும் வந்து செத்துறீங்க. சரி புதினா பச்சை சரிதாடா. தெய்வமே வாங்க இது மட்டும் வைக்கணும். காய் பக்கத்தில் ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கிற நல்லது. காய் எல்லாமே நல்லா புதினா இதெல்லாமே நல்லா வதங்கி அந்த பச்சை வாடை போயிடுச்சு. ஓட ஒரு கப் அரிசி 2 கப் தண்ணி அப்படியே உப்பு அப்படியே காய்கறியில் போட்டேன். இருந்தாலும் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிச்சா சூப்பராக வச்சாச்சு. ஒரு காமெடி கேஸ் கட்டை போடாமே வச்சுட்டேன் மூடிய, அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. அவிச்ச முட்டை நேற்று வச்சு கருவாட்டு குழம்பு ஏன் கருவாட்டு குழம்பு ஏன் மணக்குது வெளியே, இப்போதட்டப்போ மணக்குது, அந்த அளவுக்கு கம்மன் இருக்கு. பழைய கஞ்சி தாருங்க, பழைய கஞ்சி இருக்கு. இதுதான் காலை சாப்பாடு. சின்ன இட்லி வாங்கணும், புலாவுக்கு இட்லி அவிச்சு முட்டையை அவிச்சாச்சு, இட்லி அவிச்சாச்சு. பார்ப்போமா என்ன வந்ததுன்னு தெரியல. நான் வேறு சம்பவத்தை வேறு பண்ணி விட்டேன். கேஸ்கட் இல்லாமல் ஃபஸ்ட்டு போட்டேன். ஓரளவுக்கு நல்லா வந்துருக்குங்க. சூப்பராக இருக்கா உனிச்சக்கா? சூப்பராக இருக்குது. அப்படியே சிக்கன் பிரியாணி ப்ளஸ் வந்துன்னா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடணும். அடுத்த டைம் பார்சல் வைப்போம். எங்களுக்கு ஸ்கூல் வைக்கும்போது சேர்த்து வச்சிடறேன். தம்பிகளுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேங்க. இருங்க, லஞ்ச் டவல், அவங்ககிட்ட ஸ்பூனு, இதுதான் லஞ்ச் பாக்ஸு. ஸ்நாக்ஸுக்கு வந்து மாமா கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அச்சுமுறுக்கு. அங்கே ஒரு டிசைனில் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு டிசைனில் இருக்குன்னு வாங்கிட்டு தண்ணியில் எடுத்து வச்சாச்சு. இதுதான் அவங்களோட லஞ்ச் பேக்.
என் மனைவி இப்போதான் ஒரு பேக்கை 2 வருஷம் யூஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு சிக்கன் என்னம்மா செக் பண்ணுறாங்க. அம்மா என்னங்க சாப்பாடு வச்சுருக்கா, நம்மளுக்கு பிடிக்காத ஏதாவது வச்சுட்டாலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அட்டனன்ஸை போட்டு போகிறாங்க. ஏதாவது பண்ணியிருந்தா இவளை இதோட போட்டு உள்ளே வச்சு கொண்டு அர்ப்பணிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. மாமா யார் மாமா? பரவாயில்ல 10 நினச்சேன். கரெக்டாக 4 பேருக்கு சரியாக இருக்குக்கா. வரான் வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. விட்டு ஒரு அக்கா பெங்களூர்லேருந்து 4 பேருக்கும் பாக்ஸ் அனுப்புனாங்க ஸ்கூலுக்கு. லஞ்ச் பாக்ஸு என்னோட கிஃப்டாக வச்சுக்கம்மா கொடுத்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதில் சாப்பாடு கொடுத்துடுறது கொஞ்சம் கஷ்டம். 8th 9th தான் கொடுத்துருவோம். அது கொஞ்சம் பெருசாகிட்டு ஆளுக்கு வளர்ந்துட்டாங்க. 10th இப்படி கொடுத்தோம்னா அப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ கொடுத்தோம்னீங்களேன் பாக்ஸை பார்த்து மிஸ்ஸே கேட்டுருவா, என்னப்பா உங்கள் அம்மா இப்படி என்ன ஹாட் பாக்ஸே கொடுத்துட்ருக்காங்க உனக்கு அப்படின்னு கேட்டுருவாங்க. அறியாமல் இருக்கா அதை மட்டும் பற்ற வச்சு மரியாதை பற்ற வச்சு விட்டு அடுப்பேன். கீழே போடாதடி குத்துனா விஷம் இப்படி போட்டு கூட்டிடுவோம். மரியாதை அடுப்பு மட்டும் பற்ற வச்சு. என்ன மார்க்கா பேசி விஷம் வைக்கணுமா அப்படி வாங்கிடுவேன். அவங்க பற்ற வைக்கிறேன். நான் தான் ஃபர்ஸ்டா. பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்க தெரியாம பக்கத்து ஆள் இருந்தானே பக்கத்து வீட்டுல ஆள் இருக்காங்க. அது அங்க ஊர்ல பக்கத்து வீட்டுல அங்க தெருவுல இருக்கும் போதே அப்படிதாங்க. எங்கேயும் போக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஏன்னா நம்ம இடத்துல போய் உட்கார்ந்தோம்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இது எதுக்குதான் நம்மளுக்கு யாராவது ஏதாவது பொருளையும் பேசி விட்டுருவாங்க. ஐயோ அந்த முன்னாடி எங்கனாலும் உட்காந்துருந்து அவன்கிட்ட கேட்பேன்னு சொல்லுவாங்க. அம்மாடி இது நம்மளுக்கு இது வந்து எங்க அத்தை சொல்லி கொடுத்தது, எங்க மாமியார். அதனால அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டேன். அவ்வளோதான் ஃபுல்லாடுங்க. டீ விட்டு அவனோட வாட்டர் பாட்டில், அவனுக்கு ஸ்நாக்ஸ் டப்பா, டவலு, ஒரு ஸ்பூனு, இது தியோ பேக்கு, தியோ விட்டு லஞ்ச் பாக்ஸு, முட்டை தான் இருக்குது அவிச்ச முட்டை பார்க்காதீங்க, ஃபுல்லாகவும் முட்டையும், ஸ்நாக்ஸ் பாக்ஸு, டவலு, வாட்டர் பாட்டிலு, ஒரு ஸ்பூன். கம்பல்சரியாக ஸ்பூன் போடணும், இல்லை ஃபைன் போட்டுருவாங்க. இனிமேட்டு நம்ம வேலை முடிஞ்சிட்டு அவ்வளோதான். எங்கள் பாப்பாங்களுக்கு வந்து ஜஸ்கிரீன் எடுத்து வச்சுருவோம். அதோட கமெண்ட் வந்து ஐயோ உன் பிள்ளைகள் பண்ணி எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு கேட்டுருங்க. ஆனால் பாப்பாங்களுக்கு வந்து அவளை விட்டு பாக்ஸ் எதுவும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் அவள் வந்து அப்புறம் யார் யார் எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோவா ஸ்கூலுக்கு போனாலும் சியாண்டெல்லாம் கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவோம். அவள் ஜஸ்கிரீனாக அதட்டி வச்சு விட்ருவாள். அதனால் அவள் வந்து பாப்பாங்களுக்கு எடுத்து கொடுத்துருவா. நம்ம வேலை இதோட முடிஞ்சுட்டு சொல்ல முடியாது. இனிமேல் தான் ஸ்டார்ட் அப்பும் ஆகுது. இப்போ தான் கழுதையை மேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். அடே 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 பல்லு பேஸ்ட் என் கண்ணு முன்னாடியே இருக்கும். ஆனால் அவனுக்கு பேஸ்ட் தெரியாது. ஏன்னா அம்மா எடுத்து கொடுக்கணும். ஷாம்பு அவன் கண்ணு முன்னாடியே இருக்கும் பாத்ரூம்ல, அவனுக்கு தெரியும். ஏன்னா அம்மா எடுத்து கொடுக்கணும். சோப்பும் பாத்ரூம்ல கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு, ஆனால் அவனுக்கு தெரியாது அம்மா எடுத்து கொடுக்கணும். அப்படி மைண்ட் செட்லயே வந்துட்டாங்க. இன்னும் அவங்கள போய் மேட்ச் எடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புறதா கடைசி அவங்களுக்கு இந்த வீட்டில் காமிக்கலாம். இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மணி 8 தான் ஆகுது. 9:10 தான் அவங்களுக்கு வேன் வரும். பார்க்கலாம். இதுக்கு இடையில எங்கள் மாமனார் எங்கள் வேலைக்கு தீவிரமாக கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு 5 ஊற்றி இந்த கரண்ட் கொடுக்க சாப்பாடு வேறு கொடுக்கணும். பின்னாடி 2,000 அவனுக்கு அவங்க இல்லைன்னா என் வீட்டில் அப்படியே மசமே செடிக்குள்ளே படுத்துறோம். தலைவர் கட் பண்ணுவா. ஏன் ரைட் வா. சியான்ரா கிளம்பிட்டார்கள். இன்னைக்கு பிடி ட்ரெஸ். செவ்வாய்க்கிழமை தலைவரும் கிளம்பிட்டாரு. இந்த ஒருத்தர் 6ஆம் கிளாஸ் போயிட்டாரு, ஆனால் 5ஆம் கிளாஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. இங்கே பாருங்க, ஃப்ரீ ஃபயர் ஆண்டுக்கு இருக்கான். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு யாராவது தலைவனுக்கு வந்து சொல்லிடுங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டான், ஆனால் நீங்களாவது கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. ஏன் சேர்ந்து யூனிஃபார்ம் காமிப்போம். சரி ரொம்ப நேரம் இருக்காரு. ரொம்ப நேரம் இருக்குடா. இதுவா கோட்டு கொஞ்சம் பெருசா அடிச்சிருக்கலாம்னாக்கா. நல்லா நேரம் இல்லை பாப்பா. இதுதான் அடே இந்த கதை சத்து. இதுதான் பாப்பாவோட 6th ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம். 6ஆம் கிளாஸ் போயிட்டாங்கப்பா. எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கு.
நேற்று தான் கையில் தகுந்த மாதிரி இருக்கு. 6ஆம் கிளாஸ் போயிட்டா. காலையில் வந்து மரிதாஸுக்கு வேலை வந்து இதான், நாளையும் கொண்டுட்டு போய் வேலை ஏற்றி விடுறதான் அவனோட மிகப்பெரிய வேலை. இதுக்கே கதறான் இவன். ப்ராக்டிஸ் எடுத்துக்கடா. நாளைக்கு நீ கல்யாணம் பிடிச்சி குழந்தை பற்றிட்டுனா அப்போ அது வந்து ஐயோ அப்படி தோணும். இப்போ வந்து ப்ராக்டிஸ் எடுத்துட்டா நாளையே சமாளிச்சுட்டேன் இதுனா என்ன எனக்கா அப்படி தோணிடும். யாருங்க டி பயங்கர வெயில் இன்னைக்கு. எப்போதான் இந்த வெயில் காலம் மாறுமோன்னு இருக்கு, அவ்வளோ வெயில் அடிக்குது. ஃப்ளிப்கார்ட்ல சாயல்ல வாங்கினா பேக் சாயல் குடியில் வாங்கினா 500 ரூபா, ஃப்ளிப்கார்ட்ல 250 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்ல. என் பேச்சு கேட்காம தான் உங்க பெரியப்பா ஒரு பேக்குக்கு 2000 ரூபாய்க்கு இருக்காரு. அம்மா அப்பாவுக்குலாம் செலவு கொடுக்காம பார்த்துக்கிறேன். பேக்கு தானே ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். நாங்களாம் கட்டைப்பாயும் மஞ்சள் பாயும் கொண்டுகிட்டு போயிட்டு தெரிஞ்சோம். நீங்களாவது பரவாயில்ல, அம்மா பார்த்து பார்த்து வாங்கி தர்றேன் போங்க. உட்காருங்க உட்காருங்க. யாரு தோசை சுட்டு முட்டை வரைக்கும் அதில் தோசை விட்டுடலாம். சீட் அவ்வளோ ஹீட்டாக தான் இருக்கு. நீ நவண்டு உட்காரு, அப்போ தான் அண்ணன் உட்காருவான். டாடா பாய், லவ் யூ டூ. நீ எப்பயுமே சொல்லுவான் கிளம்புடா, இப்போதான் பறந்த லேட் ஆகுதுன்னு. இங்க இருந்து போய் ஒரு 4-5 யார் இவிதானே தெரியல. இவிதான் எப்பயுமே இந்த சம்பவம் பண்ணுவான். ஆளு விளாண்டுக்கிட்டு இருந்தாரா, இன்னும் வேன் ஒரு 10 நிமிஷம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன கூட்டிட்டு போறது கத்துறாப்ல. இந்தாமா அட தியாட்டு பேக்கா ஞாபகமா எடுக்கணும்லம்மா. லவ் யூ டூமா. ஒரு 4-5 டேன் போயிட்டாங்கன்னா அங்கே மெயினில் வேன் வந்துடும், அங்கே ஏற்றி விட்டுட்டு இப்போ வந்துடுவான். அவ்வளோதான், தம்பிங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. காலையில் 6 மணி டு 9 மணி வரை இதுதான் எங்களோட ரொட்டீன். இப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே. கிளப்பி அனுப்பியாச்சு. பாடி மூச்சு வாங்குது. இதோட பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க எல்லாத்தையும் அங்கங்கே போட்டுட்டு போயிடுவேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ரூம் ஒழுகிறதுக்கு டைம் இருக்காது. பிள்ளைகளை கிளப்பி அனுப்பிட்டு 6:30 கரெக்டாக 9 மணிக்கு இந்த ஹால் எல்லாத்தையும் அங்கே எங்கே எல்லாத்தையும் ஒடுக்கி குட்டி பறக்கி குப்பை அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்றதுக்கு. எப்பவுமே 10-10:30 ஆயிரும். அதுவும் டைம் ஆகிட்டுன்னா அதுவும் சாப்பிட முடியாது. மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணுறதுல டைம் போயிடும். மத்தியானம் அடுத்து ஆரம்பிக்கணும். இப்போ போய் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்து மத்தியானத்துக்கு ஆரம்பிக்கணும். இப்படி தான் போவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஸ்கூல் டைமில் போகணும்னா அதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. அப்புறம் உங்கள் பசங்களுக்கு என்ன லஞ்ச் கொடுத்தீங்கன்றதையும் கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நல்ல பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.